வெல்கம் டு மை சேனல் திரள். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் சாரியோட ப்ரீப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ என்னோடய அம்மாக்காக நான் ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ பல்லு போர்ஷனோட ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நான் பெருசாக வச்சுருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் அளவுக்கு வைடாக வச்சுருக்கேன். மொத்தமாக ஒரு 6 ப்ளீட்ஸ் அளவுக்கு கவுண்ட் நான் வச்சுருக்கேன். இப்படி நம்ம பண்ணும்போது நிறைய ப்ளீட்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு ஃபஸ்ட் ப்ளீட்டும் அவங்க வந்து பெருசாக வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய ப்ளீட்ஸும் கிடைக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் பெருசாகவும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நான் பல்லு போர்ஷன் எவ்வளோ தூரம் பின் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துருக்கணும் அவ்வளோ தூரம் வந்து நான் ஒவ்வொரு ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு ப்ளீட்டையும் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாரியில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ வந்து நான் நெட் போட்டு அயன் பண்ணுறேன். இது வந்து ப்ரொடெக்ஷன் மேட்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் நெட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரீஸ் நீங்கள் அயன் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஸ்டீம் கொடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னா நமக்கு போர்டில் வந்து நமக்கு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேட்டில் வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வச்சு தேய்க்கக்கூடாது. இப்போ நம்ம செஸ்ட் போர்ஷன் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து எடுத்துருக்கோமோ எல்லா ப்ளீட்ஸையும் சேம் டிஸ்டன்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒர்க் இருக்கனால எல்லா இடத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வச்சு தேய்க்கலை, நெட்டு வச்சு லைட்டாக ஸ்டீம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட்ஸோட அடுத்த ஃபோல்டு நம்ம பண்ணிடலாம். அடுத்த ஃபோல்டு வந்து அதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது முடிஞ்ச பிறகு நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ப்ளீட்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஹூக் வச்சு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லென்த்துக்குள்ளே எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோ ப்ளீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் வைடாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு 4 to 6 இருந்தால் போதும், பெரியவங்க தான், அவங்க வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ கவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். நான் வந்து ஒரு 6 ப்ளீட்ஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே பின் பண்ணக்கூடாது. சென்டர் ப்ளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 by 1 பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம டக்கின் பண்ணும்போது பல்காக தெரியும் சாரீ ஒன்றா வச்சு பின் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து நமக்கு அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஃப்ளோயியாக கிடைக்காது. நமக்கு நல்லா ஃப்ளோயியாக கிடைச்சா தான் நமக்கு வாக் பண்ணும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டக்கின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பின் போடுவோம் இல்லையா, அந்த பின் ஹைட்டுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி இன்னொரு முக்கியமான போர்ஷன் அரேஞ்ச் பண்ணி சென்டர் ப்ளீட்ஸோட கீழே வந்து அரேஞ்ச் பண்ணுறது. நமக்கு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எந்த மாதிரி வேணுன்றதை வந்து நம்ம முதல்ல ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம அயன் பண்ணிடலாம். இதே ஃப்ளஃபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாரியை ஃபஸ்ட்டே ஃபுல் சாரியும் அயன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அயன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீக்கு வந்து நான் ஃப்ளாட்டாக தான் வைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்டான சாரீ. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணாவே போதும். அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸில் கீழே நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது வைடாக ஸ்ப்ரெட்டிங் வேணுமா இல்லை மேலே ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டிங் வேணுமாங்கிறது வந்து நம்ம யாருக்கு அயன் பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு லைட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அயனிங் எல்லாம் முடித்த பிறகு நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸ் ஃபோல்ட் அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதை பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கான கேப்பை வந்து ரைட் சைடு நான் விட்டுருக்கேன். லெஃப்ட் சைடும் வச்சு பண்ணலாம். நான் வந்து ரைட் சைடு வந்து ஃபோல்டு விட்டுருக்கேன். அந்த சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே மேலே வந்து தெரியும். அந்த மாதிரி நான் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். நம்மளோட பாக்ஸ் அளவுக்கு செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து மெஷர் பண்ணி அதுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ரிமைனிங் இருக்க போர்ஷனை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வந்து நமக்கு அந்த ஹிப் சைடு வரும் இல்லையா, அந்த சாரியை வந்து இன்னொரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு
செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சாரியை ப்ரீபின் பண்ணணுன்னாலும் ப்ளீட் பண்ணணுன்னாலும் திரளை காண்டாக்ட் பண்ணுங்கள். திரளில் டபுள் சாரீ ப்ளீட்டிங், ஹாஃப் சாரீ மாடல் ப்ளீட்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.